காத்திரு பொறுத்திரு கத்தரையை நம்பி இரு காரியத்தை வாய்க்க செய்வார் உன் பாதி செயலாக்குவார் காத்திரு பொறுத்திரு கத்தரையை நம்பி இரு காரியத்தை உன் பாதி செயலாக்குவார் நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில் நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில் துணை நின்று கத்தரோ நடத்தி செல்வார் துரிதாம ஜெயம் தருவார் துணை நின்று கத்தரோ நடத்தி செல்வார் ஜெயம் தருவார் காத்திரு பொறுத்திரு கத்தரையை காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சாதி காத்திரு பொறுத்திரு கத்தரையை நம்பி இரு காரியத்தை உன் சாதி செயலாக்குவார் நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில் நீதிமான் வெற்றி உண்டு துணை நின்று கத்தரோ நடத்தி செல்வார் துரிதாம ஜெயம் தருவார் துணை நின்று நடத்தி செல்வார் துணை நின்று கத்தரோ நடத்தி செல்வார் துரிதாம ஜெயம் தருவார் துணை நின்று கத்தரோ துரிதாம ஜெயம் தருவார் காத்திரு பொறுத்திரு கத்தரையை காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சாதி காத்திரு பொறுத்திரு கத்தரையை நம்பியிரு உன் சாதி செயலாக்குவார் பலியை கத்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பியிரு பலியை கத்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பியிரு காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் உன் காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காத்திரு பொறுத்திரு கத்தரையே நம்பியிரு காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காத்திரு பொறுத்திரு கத்தரையே நம்பியிரு காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சாதி செயலாற்றுவார் நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில் நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு துணை நின்று கத்தரோ நடத்தி செல்வார் துரிதாம ஜெயம் தருவார் துணை நின்று கத்தரோ நடத்தி செல்வார் துரிதாம ஜெயம் தருவார் காத்திரு பொறுத்திரு கத்தரையை நம்பியே காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காத்திரு பொறுத்திரு கத்தரையை நம்பியே காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார். நல்ல பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம். சமூகத்துல காத்திருக்கிறோம், உடைய சமூகத்துல பொறுத்திருக்கிறோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்து, எங்களுக்கு பக்கபலமா இருந்து, என்னோட வலது பரிசத்திலே நீர் இருந்து
நாங்க எதிர்பார்க்கிற காரியங்களில ஒரு துரிதமான ஜெயத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கூடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல ஜெயத்தை எதிர்பார்க்கிறார்களோ, எந்தெந்த காரியத்துல வெற்றியை எதிர்பார்க்கிறார்களோ, எந்தெந்த காரியத்துக்கு நீர் துணையாக வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவைகளுக்கெல்லாம் நீர் துணையாக வந்து, நீர் துணையாக இருந்து, எங்களுக்கு உறுதுணையாக இருந்து, நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியத்துல துரிதமான ஒரு ஜெயத்தை, துரிதமான ஒரு வெற்றியை இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அந்த எகிப்தியர்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார்கள், அவங்க தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார், அவர்களை மேற்கொள்ள நம்மளால முடியாது என்று இதுவரைக்கும் துரத்தி கொண்டு வந்த அந்த எகிப்தின் சேனை பின் வாங்கினதை போல இதுவரைக்கும் அந்த குடும்பங்களை, உடைய பிள்ளைகளை எந்த வல்லமைகள் துரத்தி கொண்டு வந்தாலும், எந்த வல்லமைகள் பின்தொடர்ந்து கொண்டு வந்தாலும், இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துணையா நிற்கிறதை அந்த வல்லமைகள் பார்த்து, அந்த மனிதர்கள் பார்த்து, இனி அவர்களை மேற்கொள்ள முடியாது, இனி அவர்களை ஜெயிக்க முடியாது, அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லி இதுவரைக்கும் தொடர்ந்தவர்கள் இனி பின்னிட்டு திரும்பத்தக்க அளவுக்கான காரியத்தை ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கு மத்தியில, உடைய பிள்ளைகளுக்கு மத்தியில, ஆண்டவரே உங்க சமுதாயங்களுக்கு மத்தியில நீருடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உடைய ஊழியக்காரன் உடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். யாத்திரகம் 14 நடந்த அதே அனுபவங்கள் இந்த குடும்பத்துக்கு மத்தியில நடந்ததை அந்நிய கண்கள் எங்களுடைய கண்களே கண்டு நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு நீங்க செய்ய வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். இதுவரைக்கும் எந்த மனிதர்கள் பின்னிட்டு வருகிற இந்த குடும்பத்தை பின்னிட்டு வருகிறார்களோ, எந்த வல்லமை இந்த குடும்பத்தை பின்னிட்டு வருகிறதோ, பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய், பல நாட்களாய் தொடர்ந்து கொண்டும் துரத்தி கொண்டும் இருக்கிற அந்த வல்லமைகள் இந்த நாட்களுக்கு பிறகு இல்லாமல் ஆக்கி போட வேண்டும் என்று சொல்லி, ஒரு புல்லை போல உணர்ந்து, ஒரு பூவை போல அது உதிர்ந்து அது இல்லாமலே போய்விட பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஐயா, எந்தெந்த வல்லமைகள் இந்த குடும்பத்துக்கு என்னென்ன தீமையை செய்திருந்தாலும், ஆண்டவரே எந்தெந்த மனிதர்கள் இந்த குடும்பத்துக்கு எந்தெந்த தீமையை செய்திருந்தாலும், எங்களுக்கு தெரிந்தும் எங்களுக்கு தெரியாமலும், எங்களுக்கு அறிந்தும் எங்களுக்கு அறியாமலும் எப்படிப்பட்ட தீமையை செய்து கொண்டு வந்திருந்தாலும், அந்த தீமைகள் எல்லாம் இந்த நாட்களுக்கு பிறகு அந்த தீமையை மட்டுமல்ல, அந்த தீமையை செய்தவர்களையே எங்கள் ஆண்டவராகிய தேவன் புல்லை போல உலர பண்ணி, பூவை போல உதிர்ந்து இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்று ஒரு சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாது இருப்பாய்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே துதிக்கிறமையா, பிள்ளைகளோடு போராடினவர்களை இவர்கள் தேடியும் காணாத இருக்கும்படியான காரியத்தை ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தர் நீங்க செய்து, இந்த நாட்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் நாங்கள் தேடியும் காணாத இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை சார்ந்த உடைய பிள்ளைகளுக்கும் கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உறுதுணையாக இருந்து, பக்கபலமாக இருந்து ஆண்டவரே துதிக்கிறோம். எதிரிகள் பின்னிட்டு திரும்பத்தக்கதான காரியத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அந்த எதிரிகள் இவர்களை பார்த்து சொல்லணும், அவர்களே அவங்க பேசிக்கணும், கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார், அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருக்கிறதினால் இனி அவர்களை மேற்கொள்ள முடியாது என்ற வார்த்தை எதிரிகள் பேசுகிறதை இவர்கள் காதுகள் கேட்கத்தக்க அளவுக்கான காரியத்தை இந்த நாட்களுக்கு பிறகு நீங்க இந்த குடும்பத்துக்கு மத்தியில செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, தோத்தரிக்கிறோம் ஐயா. உபத்திரவ படிக்கிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற எங்களுக்கு ஆண்டவரை இளைப்பாதையும் தடுகிறது உமக்கு நீதியா இருக்கிறபடினா, எந்த வல்லமையினால, எந்த மனிதர்களால இந்த பிள்ளைகள் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்னென்ன துன்பத்தை அனுபவித்தார்களோ, என்னென்ன துன்பத்தை சகித்துக் கொண்டிருந்தார்களோ, என்னென்ன துன்பத்தை தாங்க முடியாமல் இருந்தார்களோ, அந்த துன்பத்துக்கு ஈடாக பிள்ளைகளை கட்சியாக்கி துன்ப படித்தவர்களுக்கு துன்பத்தையும், துன்பப்பட்டமுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலையும் தந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று
சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உங்க இரக்கத்தக்கம் கிருபைக்கும் தயவுக்கும் தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து ஆண்டவரே துதிக்கிறமையா, துரத்தி கொண்டு வந்த வல்லமைகளை பின்னடியே செய்ய போகிற அந்த துரத்தி கொண்ட வல்லமைகளை இல்லாமல் ஆக்கி போகிற உன்னதமான கிருபையை நினைத்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த காலை வெளியில எங்களுக்கு உண்டாகட்டும். எந்த நோக்கத்துக்காக நம்முடைய சமூகத்தில் கூடி வர எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரோ, எங்களுக்கு தயவு பாராட்டினீரோ, அந்த இரக்கத்தை அந்த கிருபையும் நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு சரியாய் பயன்படுத்தி கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த வாய்ப்பை நாங்கள் சரியான விதத்துல பயன்படுத்தி கொள்வதற்கு கர்த்தாவே துதிக்கிறோம். அதனால உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாகபடி எங்களை வழிநடத்துவீராக சுவாமி. கிருபைக்கும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் எங்களை தாழ்த்துகிறோம். அப்புறம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஏதாகிலும் தெரியும் என்று அல்ல சுவாமி, அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் எங்கள் மேல வைத்த அபிஷேகத்தையும் நம்பி நாங்கள் நிற்கிறோம். மறைக்கு வெளிப்படும் பிரயோஜனமானதை பேசும் நாமத்தை மையப்படுத்தும். எம்மா ஒரு சில கண்களை ஆண்டவர் திறந்து இருதயத்தை கொழுந்துபட்டு எரிய பண்ணி அப்பத்தை பெற்று கொடுத்த தேவன் அப்பத்தை பெற்று கண்களை திறந்து இருதயத்தை இந்த வழியிலும் கொழுந்துபட்டு எரிய பண்ண கிருபை செஞ்சு கொடுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தீர்க்கமா ஒரு காரியம், கர்த்தர் உங்களுக்கு யாரு துணையா இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன்றத அதை தீர்க்கமாக எனக்கு உணர்த்தத நான் ஆவியில உணர்றேன். உங்களுக்கு ஒருவேளை மனிதர்கள் துணையா இருக்கிறாங்களோ இல்லையோன்னு நீங்க ஒரு வருத்தப்படலாம். பட் எப்படி எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு யார் துணையா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் என்றத ஆவில அந்த யாத்திரகம் 14ஆம் அதிகாரத்தை ஆண்டில தேவன் அந்த சிந்தையில் அந்த வார்த்தைகள் விழுகிறத நான் பாக்குறேன். யாத்திரகம் 14 நீங்க ஒரே ஒரு கருத்தை நீங்க கருத்தை உங்களுக்கு தீர்க்கமாக அதை எனக்கு உணர்த்துறார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி 12 23 இருந்து பாருங்க. 23 இருந்து அது 14 23 இருந்து அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான எகிப்தின் சேனையை பார்த்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் களவும் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோ கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார். அந்த 25 அந்த பின்பகுதி, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார். இந்த வார்த்தை கர்த்தர் தீர்க்கமாக என்னுடைய சிந்தையில கர்த்தர் உணர்த்தலாம். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கணும், கர்த்தர் துணையாக இருப்பேன் என்றும் இருக்கணும் என்றும் விரும்புகிறார். கர்த்தர் இருக்க போகிறார். ஆமே. கர்த்தர் துணையாக இருந்தாரானா இதுவரைக்கும் யார் உங்களை துரத்தினார்களோ, அது உங்களுக்கு தெரிஞ்சு துரத்துறாங்களோ தெரியாம துரத்துறாங்களோ, இல்ல தெரிஞ்சு தொட்டாங்களோ தெரியாம தொட்டாங்களோ, அவர்கள் பின்னிட்டு போகத்தக்க அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பயம் பிடிச்சு இனி என்ன செய்ய முடியாது, இவர்களை மேற்கொள்ள முடியாது, இவங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு அது யுத்தங்கள் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஏதோ உங்களை அறியாமலே ஒரு மறைமுகமான ஒரு யுத்தம் இங்க நடந்துகிட்டு இருக்கிறத நான் ஆவியில உணர்றேன். அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றாருன்னா அது ஒரு யுத்தத்தினுடைய அடையாளம். ஏதோ ஒரு சம்பவம் அது உங்களுக்கு தெரியுதோ இல்ல உங்களுக்கு தெரியாமல அது நடக்கதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு சம்பவம் உங்களுக்கு விரோதமா ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது, ஏதோ ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்குது. பட் அந்த நடந்துகிட்ட அந்த யாரை நடப்பிக்கிறாங்க பிடிக்கத்தக்க அளவுக்கான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். ஆமே. அவர்களுக்கு ஒரு பயம் பிடிக்கும், அவர்களுக்கு ஒரு பயம், அவர்கள் ஒரு பயம் பிடிச்சு அவங்க வாயில அவங்களே சொல்லணும், இதுக்கு மேல அவங்களை என்ன செய்ய முடியாது, நம்ம அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கு மேல அவங்களை ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது, அவங்க ஆண்டவர் அவர்களுக்கு துணை நிற்கிறார் என்று அவங்க வாயிலிருந்து புறப்படத்தக்க அளவுக்கான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமே. இது கர்த்தர் தீர்க்கமா சிந்தல தீர்க்கமா உங்களுக்கு உரைக்கிற ஒரு வார்த்தை. இது தீர்க்கமா உங்களுக்கு உரைக்கிற
ஒரு வார்த்தை. ஆனா அந்த யுத்தங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதா எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு சம்பவங்க நடந்துகிட்டு இருக்குது. அது எதுக்கு நடக்குது, என்ன சம்பவத்தை நடக்குது அப்படின்றது அது கர்த்தருக்கு தான் வெளிச்சம் இல்லையா? அது ஒருவர் தெரிஞ்சா அது உங்களுக்கு அவங்களுக்கு அது தெரியும். பட் ஆனா ஏதோ ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு சம்பவம் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, நடந்துகிட்டு இருக்குது. ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அது எது சம்பந்தப்பட்டு எதுக்காக என்ன என்பதெல்லாம் எனக்கு அது விளக்கம் பண்ண டீப்பாக போக முடியல. பட் நான் சொல்றேன், ஆனா ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த காரியத்தை நடப்பிக்கிறவர்களுக்கு ஒரு பயத்தை கத்தை உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு துணையா நிக்கிறத அவங்க பார்த்து இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அவங்கள பின்வாங்குற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா இனி அவங்க பின் வாங்குவாங்க. அந்த பின்வாங்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறான். கர்த்தர் வாஞ்சியா இருக்கிறான். நிச்சயமா தேவனை செய்து முடிக்க போகுது. ஆமென் ஆமென். இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நடுவில் சொல்லி ஒரு நினைவு நாம் படுத்துகிற ஒரு நாளா இருக்கிறதுனால ஒரு சின்ன காரியத்தை உங்க நடுவில் நான் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். தெரிஞ்ச சங்கீதம், வழக்கப்பட்ட சங்கீதம் 128வது சங்கீதம் முதல் வசனத்தையும் முதல் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது 128வது சங்கீதம் முதல் 3 வசனங்களை நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ அடுத்த வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டான சமாதானத்தையும் காண்பாய். ஆமென் ஆமென். ஒரு நினைவு நம்ம படுத்துக இல்ல நினைத்து ஒரு கூட்டமா இருக்கிறதுனால இங்க ஒரு நபரை குறித்து அந்த முழு குடும்பமும் நினைத்து பார்க்கிற ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அந்த முதல் வசனம் சொல்றது கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமா ஆஸ்வதிக்கப்படுவான்னு. அது பிறகு ஆஸ்வத சொன்னாலும் ஒரு 3 தலைமுறையை அங்க தேவன் எழுதி வச்சிருக்கிறான். ஒண்ணு, அவருடைய மனைவி அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை நினைக்கணும். 2வது, அவருடைய பிள்ளைகள் அந்த கர்த்தருக்கு பயப்படுற மனிதனை நினைக்கணும். 3வது, அவங்க பேர பிள்ளைகள் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை நினைக்கணும். ஆமென். இந்த 3 தலைமுறையும் யார நினைக்கணும்னா அந்த முதல் வசனத்தில் எழுதப்பட்ட ஒரு நபரை என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா நினைக்க வேண்டியிருக்கு இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படின்னா ஒருவர். இந்த ஒருவரால அந்த குடும்பம் என்ன செய்யப்படுது, ஆஸ்வதிக்கப்படுது இல்லையா? அவருடைய மனைவி ஆஸ்வதிக்கப்படுறாங்க, அவங்க பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படுறாங்க, அவங்க பேர பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படுறாங்க. அப்ப அந்த ஒரு மனிதர் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதர் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு மரத்துக்கு ஆணி வேர் ரொம்ப முக்கியம். ஒரு மரத்துக்கு ஆணி வேர் ரொம்ப முக்கியம். ஆணி வேர் எப்படி இருக்குதோ அதை வச்சுதான் அந்த மரத்தினுடைய செழிப்பு. அந்த மரம் நிக்கிறதும் அந்த மரம் சாயறதும் எதை வச்சு இருக்குன்னா அந்த ஒரு மரத்துக்கு சல்லி வேரும் இருக்குது, ஆணி வேரும் இருக்கு இல்லையா? சல்லி வேறு எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அது ஒன்னும் அந்த மரத்துக்கு என்ன கொண்டு வராதுன்னா ஒரு பலத்தை கொண்டு வராது, ஒரு மரத்துக்கு பசுமையை கொண்டு வராது. ஒரு மரத்துக்கு என்ன கொண்டு வராதுன்னா பசுமையை கொண்டு வராது. அதுக்கு நீங்க எடுத்துக்காட்டு வந்து அந்த பூந்தொட்டி, டவுன்ல பூந்தொட்டி வைப்பாங்க இல்லையா? அந்த பூந்தொட்டியில இருக்கிற செடிகளுக்கு என்ன இருக்காதுன்னா ஆணி வேறு இருக்காது. ஆணி வேறு என்ன செய்யாது, இருக்காது. அதுக்கு என்ன வேறு போகும், சல்லி வேறு போகுமே தவிர ஆணி வேறு போகாது. நீங்க ஒரு நாள் தண்ணி ஊத்தினா கூட அந்த செடி என்ன ஆயிடும், அப்படியே வாட ஆரம்பிச்சு. ஆனா இப்போ நீங்க வழியில இருக்கிற மற்ற ரோடு வர இருக்கிற மரம் இல்ல காட்டுல இருக்கிற மரத்தை பாத்தீங்கன்னா அதுகளுக்கெல்லாம் என்ன இருக்கு, ஆணி வேர் இருக்குது. அதனால அந்த மரம் என்ன செய்யாது, அது மரம் அவ்வளவு சீக்கிரமா என்ன செய்யாது, வாடி போகாது. அது பசுமை ஒரு நாள் என்ன செய்யாது, குறையாது. அப்ப அந்த மேலக்கிற இந்த மரம் பசுமைய பச்சையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த கிளையோ அந்த இலையோ அல்ல, அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற. அப்போ நீங்க எல்லாம் இந்த குடும்பத்துக்கு இலைகளும் கிளைகளும் இல்லையா? இலை யாரு, இலைகளும் இதுங்கெல்லாம் கிளைகள்.
நீங்கெல்லாம் கிளைகள், இவங்கெல்லாம் இலைகள் இல்லையா? நீங்கெல்லாம் யாரு? இந்த வீடுனா இந்த வீட்டுக்கு இது ஒரு மரம் இல்லையா? இந்த வீட்டுக்கு நீங்கெல்லாம் யாருன்னா கிளைகள், இவங்கெல்லாம் யாரு? இலைகள். கிளைகளும் இலைகளும் பசுமையா இருக்கணும்னா மரத்தினுடைய ஆணி வேறு சரியா இருக்கு. அவரு கிளைதான், அவர்தான் மரம். யாரு? அவர்தான் மரம். அவர்தான் மரம், அவர்தான் மரம். அது மரத்தினுடைய அது பக்கத்துல மரம் சொல்லிக்கலாம். ஆனா மரம் எதுன்னா அதுதான் மரம், அதுதான். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்கள்னு சொல்லல, கர்த்தருக்கு பயப்படுற மனிதர்கள் அப்படி சொன்னா அவங்களையும் சேர்த்துக்கலாம் அதில் இல்லையா? ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இல்லையா? கர்த்தருக்கு மடப்படுகிற அது சிங்கள தான் சொல்லியிருக்கு. அப்படின்னா அந்த ஐயா தான் ஒரு மரம் இல்லையா? நீங்க எல்லாருமே யாரு? கிளைகளும் இலைகளும். இந்த கிளையும் இலையும் பசுமையா இருக்கணும்னா இந்த மரம் சரியா இருக்கணும். இப்ப எப்ப இந்த திராட்சை கொடி அவங்களும் அதில் தான் தருது, அது அவங்களுக்கு அது கிளையில தான் வருது இல்லையா? திராட்சை கொடியை போல என்ன செய்யறாங்கன்னா படரணும் இல்லையா? அவங்க வாழ்க்கை என்ன செய்யணும்? அப்படியே படரணும். அந்த வீட்டு ஓரத்துல அந்த கொடி என்ன செய்யும்? திராட்சை செடிக்கு ஒரு தன்மைன்னா அப்படியே படரும். அது என்ன செய்யும்? செடிதான் இருக்கும். அது என்ன அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 அடி அளவுக்கு என்ன செய்யும்? 4 பக்கம் அப்படியே அது விரிவாயிட்டே இருக்கும். அதான் திராட்சை கொடி ஒரு பெரிய. அப்ப அவங்க வாழ்க்கை அப்படியே படரணும். அவங்க வாழ்க்கை என்ன செய்யணும்? படரணும். அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும்? அப்படியே எலும்பி வளரணும். அப்படி அப்ப கிளையும் இலையும் பசுமையா இருக்கணும்னா மரம் சரியா இருக்கும். அப்ப அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறதுனாலதான் அவன் மனைவிக்கு ஆசீர்வாதம், அவன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், அவன் பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். இப்ப நீங்க 3 தலைமுறையும் இருக்கிறத போல நான் உணர்றேன் இல்லையா? நீங்க 3 தலைமுறை என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க இல்லையா? அவர் இருக்கிறாரு, அவருடைய அம்மா இருக்கிறாங்க, பட் நீங்க அவங்க பிள்ளைங்க இருக்கிறீங்க, அவங்களுடைய பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப அந்த ஐயாவுடைய 3 ஜெனரேஷன் 3 தலைமுறை என்ன செய்து இருக்கு. இந்த 3 தலைமுறை ஓகே. அப்படின்னா இந்த இவ்வளவும் இந்த கிளைகளும் இலையும் பசுமையா இருக்கிறதுக்கு என்ன காரணமா நினைக்கணும்? என்ன நினைக்கணும்? இப்போ நாங்க இந்த இலை நினைக்கணும், நான் எவ்வளவு திறமசாலியா இருக்கிறேன், நான் எவ்வளவு ஒளிய இழுக்கிறேன், நான் எவ்வளவு தண்ணியை எடுக்கிறேன், அதனாலதான் நான் பச்சையா இருக்கிறேன் அப்படின்னு அந்த இலை நினைச்சுச்சுன்னா, அந்த கிளை நினைச்சுச்சுன்னா அத என்ன சொல்றது? என்ன சொல்றது? நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அப்படியே மதியணும் அப்படி சொல்லிக்கலாம் இல்லையா? அப்ப நாங்க எங்க திறமையாலதான் நாங்க என்ன செய்யறோம்? அப்ப இவங்க எல்லாம் சொல்ல என்னது? எங்க திறமையாலதான் நாங்க நல்லா படிக்கிறோம், எங்க திறமையாலதான் என்ன செய்யறோம், நாங்க வேலைக்கு போறோம், எங்க திறமையாலதான் நாங்க சம்பாதிக்கிறோம், நான் அதை சம்பாதிச்சேன் இதை சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லுவேன்னா அந்த இலைய பார்த்து நம்ம சிரிக்க வேண்டியதா இருக்குது. ஏன் சிரிக்கணும்? அந்த இலை பசுமையா இருக்கிறதுக்கு காரணமே இங்க இருக்கிற வேறு. இப்ப இந்த வேறு இருந்து தண்ணி போனதான் அந்த மரம் என்ன ஆகும்? செழிக்கும் இல்லையா? இந்த வேறு சரியா இல்லைன்னா அந்த மரம் என்னதான் நீ சூரிய ஒளிந்தாலும், நீ சொல்ற தண்ணிக்குள்ளே நீ முக்கி வச்சிருந்தா கூட அது என்ன செய்யாதுன்னா அது சீக்கிரம் அழுகி போகும். இன்னும் சொல்ல போனா கீழே இருந்து மேல போனா தண்ணி எப்படி இருக்கும்? தண்ணி கீழே இருந்து அந்த மரத்துக்கு மேல போனா எப்படி இருக்கும்? அது செழிப்பா இருக்கும் இல்லையா? தண்ணி மேல வந்துச்சுன்னா அந்த பூரா அழுகியே போயிடும் இல்லையா? கொஞ்ச நாள் மழை பெய்யும், கொஞ்ச நாள் சரி வெயில் அடிக்க அந்த மழை பெய்யிட்டு பாருங்க, அப்படியே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? வெயில் படாம அப்படி பேஞ்சுன்னா என்ன செய்ய ஆரம்பிச்சு அப்படி இலையெல்லாம் அப்படி உதிர்ந்து கடைசி பார்த்தா அந்த மரம் காஞ்ச மரத்தை போல தெரியும். ஆமே. அப்ப நீங்க எல்லாம் ஒண்ணு நினைக்கணும். அம்மா என்ன நினைக்கணும்? இப்ப அம்மா என்ன நினைக்கணும்? அவரை நினைக்கணும். என்ன நினைக்கணும்? அவர் இப்படி இருந்ததுனாலதான் நான் இப்படி இருக்கிறேன்னு நினைக்கணும். அவர் இப்படி இருந்ததுனாலதான் நான் இப்படி இருக்கிறேன்னு நினைக்கணும் இல்லையா? பிள்ளைகளை நினைக்கணும், எங்க அப்பா அப்படி இருந்ததுனாலதான் நாங்க இப்படி இருக்கிறோன்னு நினைக்கணும் இல்லையா? வேற பிள்ளைகள் நினைக்கணும், எங்க தாத்தா அப்படி இருந்ததுனாலதான் நாங்க இப்படி இருக்கிறோம்னு நினைக்கணும். இந்த 3 தலைமுறையும் யார நினைக்கணும்னா அந்த ஒரு மனுஷனை நினைக்கணும். அந்த ஒரு மனுஷனை, ஏன்னா அந்த ஒரு மனுஷனை வச்சு அந்த 4 தலைமுறைக்கு என்ன இருக்கு? அவருடைய காலத்துல ஆஸ்வாதம் இருந்தது மட்டுமல்ல, அந்த அவங்க மனைவி காலத்துல ஆஸ்வதிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவங்க பிள்ளைகள் காலம் ஆஸ்வதிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவங்க பேர பிள்ளைகள் வரைக்கும் ஆஸ்வதிக்கப்படுதுன்னா இதுக்கு ஆணி வேற இருக்கிறது யாரால ஒரு மனிதன். அப்படின்னா நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னும் அதை தாண்டி சொல்லணும்னா ஒரு குடும்ப தலைவருடைய வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். ஆமே. ஒரு குடும்ப தலைவருடைய வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். ஆமே. இன்னைக்கு காலங்க சபை சொல்லணும், ஒரு தகப்பனை அமைவதுதான், ஒரு நல்ல தகப்பனுக்கு
அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு நல்ல தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கிறது. இன்னைக்கு நினைக்கிறாங்கன்னா அப்பா இருந்தா போதும். எனக்கு இன்னைய காலகட்டத்தில் பார்த்தா அந்த பிள்ளைகளை அப்பா என்ன செய்யக்கூடாது, ஒண்ணுமே கேட்க கூடாது, ஒண்ணுமே கண்டுக்க கூடாது, போனாலும் தேடக்கூடாது, வந்தாலும் பிடிச்சு கட்டக்கூடாது, அது வாக்கில விட்டுட்டு எப்ப வேணாலும் வந்து சாப்பிடு, எப்ப வேணாலும் தூங்கு, எப்படி வேணாலும் போ அப்படின்னு விட்டு அப்பாதான் நல்ல அப்பான்னு இன்றைய ஜெனரேஷன் நினைக்குதுங்க இல்லையா? ஆனா இந்த ஜெனரேஷன் வளரும் போதுதான் தெரியும். அப்படி விட்ட கிளைகள்லாம் பாத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த கிளைகள் எல்லாம் ஒண்ணுத்தையும் உதவாம போயிடுச்சு நிறைய கிளைகள். ஆனா ஆரம்ப நாட்கள் இருந்தே அதை கிள்ளி அதை ஒடிச்சு அதை கொட்டி அதை திருச்சி இப்படி பண்ணக்கூடாது, எழுந்தா தப்பு, நின்னா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, அப்படி அடக்கி அப்படி ஓடிக்கி அப்படி திருத்தி அப்படி நெருக்கி அப்படி வளர்க்குறாங்க பாத்தியா? இந்த மரம் எப்படி வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா வரும், ரொம்ப அழகா வரும் இல்லையா? அவங்க முன்னாடி 2 மரம் இருக்குது இல்லையா? இந்த மரம் தேக்கு மரம் இல்லையா? இது மரம் வேப்ப மரம் இல்லையா? இப்ப அந்த மரத்தை எப்படி வளர்க்கிறோம்? சரி, இந்த மரத்தை எப்படி வளர்க்க? என்னைக்காவது கிளைய கழிப்புமா அந்த வேப்ப மரத்தை? கிளைக்கவே மாட்டோம் இல்லையா? 2 இன்னைக்கு வியாபாரி கூட்டி நிறுத்தினாக்க அந்த மரம் நிறைய போகும், இந்த மரம் நிறைய போகும். ஆனா அந்த மரம் ஆரம்பத்தில் என்ன நினைச்சிருக்கோம் பாரு, இந்த பக்கத்துல இந்த வேப்ப மரம் இருக்குது, அதை என்னைக்கானா போய் வச்சிருப்பாரா, என்னைக்கானா கிளைய கழிச்சிருப்பாரா, அதை எப்படி அழகா வளருது பத்தியா, எவ்வளவு சந்தோஷமா வளருது பத்தியா, என்னதான் என்ன பண்ணினே இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லுது பாரு, அந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி விடுறாங்க பாரு, எவ்வளவு ஜாலியா இருக்குது பாரு, இதெல்லாம் பாரு, இந்த பிள்ளைங்க எப்படி இருக்குது பாரு, என்னதான் என்ன பண்ணினே இருக்கிற, சும்மா உட்காரு, பைபிளை படி, ஜெபம் பண்ணு, தோத்திரம் பண்ணு, காலையில தோத்திரம் பண்ணு, 100 தோத்திரம் பண்ணு, பைபிளை இதை படி அதை படி நினைச்சினே இருக்கிற, என்ன சும்மா சும்மா என்ன பண்ணினே இருக்கிற. அந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு ஜாலியா விளையாடுது இல்லையா? நீ வேப்ப மரத்தை போல இருக்குன்னு நினைச்சா ஜாலியா விளையாடலாம். இல்ல நான் தேக்கு மரமா தான் இருக்குன்னு நினைச்சேன்னா உனக்கு இந்த கழிக்கிற வேலை தான் யாரு செய்யறதுன்னா அந்த குடும்ப தலைவர் செய்யறது. இந்த இலை கழிக்கிற வேலை, களை கழிக்கிற வேலை செய்யறது யாரு? இந்த இலையும் கிளையும் கழிக்கிறது யாருன்னா அந்த குடும்பத்துடைய தலைவர். ஆமே. அப்ப அந்த குடும்பத்துடைய தலைவர் எப்படி இருக்கிறாரா? தேவனுக்கு பயந்து இருக்கிறதுனால அவனுடைய மனைவி வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படுது. அப்ப அம்மா நினைக்கணும், இது ஏன் திறமையினால நான் சந்தோஷமா இல்ல, எங்க வீட்டுக்காருடைய நாளா என்னவா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கணும். சரியா? அப்ப 2வது நினைக்கணும் அவங்க பிள்ளைகள், நீங்க நினைக்கணும் இன்னைக்கு நாங்க ஏதோ ஒரு 4 காசு சம்பாதிக்கிறோம், ஒரு நல்லா இருக்கிறோம்னாக்க அது எங்களால வந்தது இல்ல, இது யாரால வந்தது, எங்க அப்பாவால வந்தது அப்படின்னு கிளைகள் நினைக்கணும் இல்லையா? பேர பிள்ளைகள் நினைக்கணும் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம் இல்லையா, எங்க அப்பா அம்மா நல்லா வளர்க்குறாங்க அப்படின்னா இது எங்களால உண்டானது இல்ல, இது யாரால உண்டானது, எங்க தாத்தாவால உண்டானதுன்னு இந்த பிள்ளைகள் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கை அமையுது. ஆமே. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். ஆமே. இப்ப இவங்க எல்லாம் என்ன நினைக்கணும், எவ்வளவு சொத்து சேர்த்தாங்க, என்ன பண்றதான்னு நினைக்கிறதெல்லாம் இப்ப இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி வருது அப்படின்னா அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து என்ன பார்க்கணும், நம்ம பேர பிள்ளைகள் நம்மளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதே பார்வை நம்மளையும் பார்க்கணும். ஆமே. அப்ப இந்த பார்வைகள் அந்த குடும்பத்துல தொடர ஆரம்பிச்சுமானா அந்த குடும்பம் எப்படி இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அந்த பெருமைக்கு இடமே இருக்காது. அந்த பெருமைக்கு என்ன இருக்காது, இடமே இருக்காது. அப்ப பெருமைக்கு இடம்னா பிசாசுக்கு இடமே இருக்காது. பிசாசுக்கு இடமெல்ல ஆண்டவர் இருப்பாரு. அந்த கூட எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா. ஆமே. அப்படின்னா ஒரு நினைச்சு பார்க்கணும் இது இவர்களால வந்த காரியம், இது இவரால வந்த காரியம். அப்ப அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார் அப்ப நினைச்ச போது ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை நினைக்கணும். 2வது என்ன, இப்ப நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், ஆசீர்வாதமா வைக்கணும் இல்லையா? இப்ப அவர் என்ன செஞ்சுட்டாரு, ஆசீர்வாதம் நம்மளுக்கு வச்சுட்டு போயிட்டார். இப்ப நம்ம என்ன செய்யணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும், ஆசீர்வாதமா வைக்கணும்ல. இப்ப நாம என்ன அவர்கிட்ட ஃபாலோ பண்ண வேண்டி இருக்குது, அவரிடத்துல என்ன ஃபாலோ பண்ண வேண்டி இருக்குது. இப்ப இந்த அம்மனது அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஏய் அப்பா எப்படி இருந்தா தெரியுமா, ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாருப்பா, ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாரு, நீ எப்படிதான் வாழணும். அப்ப அந்த பிள்ளை பார்க்கணும், என்ன பார்க்கணும், எங்க அப்பா ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாரு. இந்த பேர பிள்ளைகள் பார்க்கும், எப்படி பார்க்கும், எங்க தாத்தா தேவனுக்கு பயந்தவர். இப்ப இந்த பயம் அடுத்து யாருக்கு பரப்ப ஆரம்பிக்கும், மனைவிக்கு பரவும், அடுத்த பிள்ளைகளுக்கு பரவும், அடுத்த பேர பிள்ளைகளுக்கு பரவும் இல்லையா? இப்ப அடுத்தது தானே அந்த பிள்ளைங்க யாரா மாறுறாங்க, அப்பாவா மாறுறாங்க இல்லையா? இப்ப இவங்க யார ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த தேவனுக்கு பயப்படுற பயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அவங்க பிள்ளைங்க அவங்க பேர அப்படின்னா இப்ப என்ன வருது, அப்படி வாயடி வாலியா என்ன வருது, அதுல தேவனுக்கு பயப்படுகிற பயம். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா அவர் இருக்கிறத நம்ம ஜெனரேஷன் நம்மள பார்க்கணும். நம்முடைய அடுத்த தலைமுறைகள் என்ன செய்யணும், நம்ம கிட்ட எவ்வளவு திறமை இருந்துச்சு, எவ்வளவு அறிவு இருந்துச்சு, என்ன அதெல்லாம் அடுத்தது.
இதெல்லாம் எதன அடிப்படையில் வந்துருன்னா இந்த பயம் இருந்தாலும் இது எல்லாம் வந்து சேர்ந்துடும். அந்த தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு வந்துட்டாலே இது எல்லாம் என்ன வந்துடும். இப்ப பயம் வந்துச்சு, அவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல வருமானம் கிடைச்சு, அவன் மனைவி ஆஸ்வதிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க, பேர பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. எதனால? அவர் தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்ததுனால. இப்ப அதே போல அவங்க பிள்ளைகள் தேவனுக்கு பயந்தா என்ன ஆகும்? அவருக்கு நல்ல வேலை, அவ மனைவி ஆஸ்வதிக்கப்படுவாங்க, அவங்க பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க, அவங்க பேர பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க. இப்ப இதை யார் கற்றுக் கொடுக்கறதுன்னா அந்த ஒரு மரம். அப்ப அந்த ஒரு மனிதர் சரியானபடிக்கு செயல்பட்டுட்டோம்னா அந்த ஜெனரேஷன் முழுவதும் எப்படி இருக்குன்னா ஒரு ரொம்ப ஆசீர்வாதமாக மாறி. ஆமென். அப்ப நம்ம அவர்கிட்ட பார்க்கணும். என்ன பார்க்கணும்? இப்ப இவர சொன்னேன் 122 சங்கீதத்துல சொன்னேன், அந்த ஒரு மனுஷனை செய்யறாங்க, அவங்க பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க? தேவனுக்கு பயப்படுகிறவர் அப்படின்னு. தேவனுக்கு பயப்பட. அப்ப தேவனுக்கு பயப்பட ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்குவாருன்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கையை நம்ம பிள்ளைகள் கண் கூட பார்ப்பார்கள். பார்ப்பாங்களா? நம்ம பேர பிள்ளைகள் கண் கூட பார்ப்பார்கள் இல்லையா? அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய எடுத்துக்காட்டா மாறணும். அவங்க வாழ்க்கைக்கு நம்ம நடக்கிறோம், அநேக நடக்கிறது பாதை விழாது, நம்ம நடக்கிறது பாதையை பதிச்சு நடந்துடணும். நம்ம நடக்கிறது என்ன ஆயிடும்? ஒரு பாதை விழுந்துருந்தாங்க, அடுத்த என்ன செய்யணும்? அதுல அடுத்த தலைமுறை அதுல நடந்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு பாதையை பதிச்சு என்ன செஞ்சிடணும்? நம்ம முன்னாடி நடந்து போயிடணும். அப்ப அந்த பாதையில என்ன செய்வாங்க? நம்ம பிள்ளைகள் வருவாங்க, நம்ம பேர பிள்ளைகள் வருவாங்க, பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அந்த வழியில பயணிச்சு வருவாங்க. அது எப்படி இருக்கும்? ஒரு மிகுந்த ஆசீர்வாதமா அவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். அப்ப இந்த ஒரு மனிதன் ஒரு பெரிய பாதையை பதிச்சு என்ன செஞ்சிடறான்? நடந்துடுறான். என்னது? தேவனுக்கு பயப்படுகிற பயம். அதான் இன்னைக்கு. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நாம் என்ன செய்யணும்? நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லையா? அவர் வந்த காலத்துல அப்படிதான் இருந்தார். அவ்வளவு கரெக்டா உட்கார்ந்து அவ்வளவு நல்ல ஜெபம் பண்ணி அவ்வளவு நல்ல வைராக்கியமா இருந்தார். அந்த ஆலயத்துக்கு வந்த காலத்துல அப்படிதான் ஐயா இருந்தார். அப்ப அத போல என்ன செய்யணும்? அப்ப நீங்க எதை ஃபாலோ பண்ணணும்? அவரை நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப அந்த ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் சொல்றோம் இல்லையா? அவர் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இல்ல, கர்த்தரை சொல்ற கர்த்தருடைய வழிகளில் நடக்கும். 3 வழியை வேகமா சொல்ல முடிச்சார். ரொம்ப நேரம் உங்களுக்கு எடுக்கல, ரொம்ப உங்களுக்கு எடுக்கல சொல்றேன் இல்லையா? அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் அப்படின்ற இல்லையா? அப்ப அவர்னா யாரு? ஆண்டவர் வழி இல்லையா? ஏன்னா அப்ப நிறைய பேர் அதை கர்த்தருக்கு பயம் அவங்க வழி எடுத்துக்க, அப்படி அல்ல, ஆண்டவருடைய வழிகள். இப்ப ஆண்டவர் எப்படி நடந்தாரோ அதையே அவர் நடந்தா, அதையே அவங்க பிள்ளைகள் நடக்கணும், அதையே அவங்க பேரப்பிள்ளை நடக்கணும். இப்படி நடக்க ஆரம்பிச்சுட்டா அந்த குடும்பங்கள் இதுல எழுதியிருக்கிற அந்த வாழையடி வாழையா எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமாகவே இருக்க ஆசீர்வாதமாகவே இருக்க ஆரம்பிச்சது. அப்ப அவங்க சொல்றாரு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடந்தார் இல்லையா? இப்ப அவருடைய வழிகள் என்னன்னு 3 கதை சொல்லி முடிச்சார். ரொம்ப சிம்பிளான காரியம், எளிமையான காரியம். கத்தனுடைய சிந்தனை போட்ட 3 காரியத்தை சொல்லி முடிச்சு இல்லையா? இப்ப அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு. அப்ப ஆண்டவராக இயேசு எப்படி நடந்தாரோ அதை போல யார் நடந்திருக்கணும்? இந்த 128 முதல் வசனத்துல இருக்கிற நபர் நடந்திருக்கணும் இல்லைங்களா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கணும்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அவர் யாரா இருந்திருக்கணும்? ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவராக இயேசு நடந்து போனது இல்ல, அவர் செஞ்சதை இவர் செஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப இயேசு செய்த ஏராளமான காரியங்கள், ஆனா எல்லாத்தையும் பேசப்பட நமக்கு நேரங்கள் பார்த்தா 3 இயேசு செஞ்ச 3 காரியத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதை இந்த 120 சங்கீதத்திற்குள்ள வாழையடி வாழையா உங்க குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் என்று நான் ஆணித்தரமா உறுதியாக நான் சொல்ல முடியும். ஆமே. ஏன்னா நான் கிட்டத்தட்ட இதுதான் நான் வந்து உட்காந்து நைட்டு எல்லாம் வேலைகள் ஊழிகளை முடிச்சுட்டு ஒரு 9:30 மணி 9 மணிக்கு வாடி குளிச்சுட்டு உட்காந்து அந்த நாளைக்கு அங்க பேசணுமே, நான் என்ன பேசணும் நினைக்கும் போது என் சிந்தனை வச்ச இந்த முதல் வசனம் இதை யோசிக்கும் போது அவருடைய வழிகள் என்னன்னு சொல்லும் போது என் சிந்தனை வச்ச 3 காரியத்தை நான் வேகமா சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆமே. மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு இடமணிங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு செய்த முதல் காரியம் என்ன காரியம்? முதலாவது செஞ்ச காரியமும் அங்க எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். எதுக்கு வராரு? ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வருகிறார் இல்லையா? அப்ப இயேசு செய்த முதலாவது காரியம் அந்த 33 வருஷம் உயிரோட வாழ்ந்தாரு. பட் 30 வருஷம் தாய் தகப்பன் கீழ்ப்படி இருந்தார். 3 வருஷம் என்ன செய்தார்?
அந்த ஊழியம். அந்த 3 வருஷத்தின் துவக்கத்துல ஃபர்ஸ்ட் அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா ஞானஸ்நானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஞானத்தை ஏசனை செய்தா முக்கியத்துவப்படுத்தினார். அப்ப நான் சொல்ற கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு பதிலாக சொல்லியிருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய தூரம். அது நீங்க பின்னாடி மேப்ல பாத்தீங்கன்னா அந்த கலிலேயாவில இருந்து அந்த யோர்தானுக்குனா கலிலேயா மேல இருக்கும், யோர்தான் கீழே இருக்கும். அப்போ ஒரு நீண்ட தூரத்தை, அதாவது அதை சரித்திரத்துல சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, கிட்டத்தட்ட 70 மைல் அவர் நடந்தே ஞானஸ்தானத்துக்கு வந்தாருன்னு சொல்றாங்க. எவ்வளவு மைல்? அது மேக்சிமம் எனக்கு அந்த கலிலேயா மேல இருக்கு. நீங்க பின்னாடி பைபிள்ல நீங்க மேப் பாத்தீங்கன்னா மேல இருக்க கலிலேயா மேல இருக்கும், கலிலேயா மேல இருக்கும், யோர்தான் எதுக்குன்னா கீழே இருக்கும். சவக்கடலுக்கு மேல அந்த யோர்தான் நதி போகும். அப்படின்னா ஒரு 70 மைல் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அப்ப 70 மைல்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் இயேசு நடந்தே ஞானஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். அப்படின்னா அப்ப இயேசு ஞானஸ்தானத்தை எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? இயேசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்க அவசியமே இல்லாதவர் யாருன்னா இயேசு தான். ஏன்னா அவர் தெய்வம் இல்லையா, அவர் ஞானஸ்தானம் எடுக்க அவசியமே. இப்ப யோவான் அதுதான் சொல்ற, அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் அவருக்கு தடை தமிழ் சொல்றாரு, எங்க நான் தாங்க உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்க போய் என்ன செய்றீங்க என்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க வரீங்களே அப்படின்னு அவர் தடுக்கிறார். வேண்டாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கொடுக்க மாட்டேன் அவரு சரி அப்படி அப்பான்னு போயிருக்கணும் இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, என்ன சொல்றார், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வரலாமா அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே இயேசு சொல்றாரு பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது. அப்படின்னா இப்ப இயேசு முதலாவது முக்கியத்துவப்படுத்துறது எதுன்னா ஞானஸ்தானம். அப்ப ஞானஸ்தானம் என்ன செய்யணும்னா முக்கியத்துவப்படுத்தணும், அதை நம்ம முதன்மைப்படுத்தணும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஞானஸ்தானம் எடுக்க எவ்வளவு பேர் முக்கியத்துவப்படுறது நமக்கு தெரியல. ஏன்னா இயேசு கிட்டத்தட்ட 70 மைல் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மேல இருக்கு கீழே இருக்கு, அதை நீங்க மேப்ல பார்த்தா அவ்வளவே அதுவே தூரமா தெரியும். அப்படின்னா இவ்வளவு முக்கியத்துவம் படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்படி எல்லா நீதியும் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அப்ப அந்த 122 சொன்னாங்க இல்லையா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறான். அப்ப அவர் வழி நடக்கிறான், அப்ப அவர் யாரா இருந்திருக்கணும், கட்டாயமா ஞானஸ்நானத்தை முக்கியத்துவப்படுத்தின ஒரு நபரா இருந்திருக்கணும். அந்த 122 என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர் அப்படி சொல்லியிருக்கா இல்லையா. அப்ப அவர் என்ன நடந்தாரு, அப்ப ஏசு எப்படி நடந்திருக்கிறார், ஃபர்ஸ்ட் அவர் வந்த முதல் வேலை செஞ்ச வேலை என்ன வேணும்னா ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானத்தை இயேசு முக்கியத்துவம் பண்ணுறதுனால 128ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்ட அந்த தேவனுக்கு பயப்படுகிற அந்த மனுஷன் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும், அவர் ஞானஸ்நானத்தை முக்கியத்துவப்படுத்தினதை போல இவரும் ஞானஸ்நானத்தை என்ன செஞ்சிருக்கணும், முக்கியத்துவப்படுத்தி இருக்கணும். எனக்கு அப்படிதான் அவர் வழிகள் நடக்கிறவன் சொல்லிட்டார். அப்படி நடந்தாதான் என்னவா இருக்க முடியும், பாக்கியவானா இருக்க முடியும். நீ மட்டும் இல்ல, உன் மனைவி எப்படி இருக்க முடியும், பாக்கியவதியா இருக்க முடியும், ஆசுவாதமா இருக்க முடியும். உன் பிள்ளைகள் எப்படி இருக்க முடியும், ஆசுவாதமா இருக்க முடியும். உன் பேர பிள்ளைகள் எப்படி இருக்க முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். அப்ப ஆசீர்வாதத்துக்கு ஆணிவர அமையறது எது அப்படின்னா ஞானஸ்நானம். அப்ப அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல மூழ்கி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது என்ன உண்டாகுது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல, நம்ம பிற்கால 4 தலைமுறை வரைக்கும் என்ன செய்யறோம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு போறோம், வச்சுட்டு நம்ம போகிறோம். ஆமே. அப்ப ஞானஸ்நானத்தை அவர் என்ன செஞ்சிருக்கணும், முக்கியமானது. ஏன்னா இயேசு எடுத்து செஞ்சதுனால அதை அவர் என்ன செஞ்சிருக்கணும், ஃபாலோ பண்ணி வந்திருக்கணும் இல்லையா. அப்ப இயேசு முதலாவது செஞ்ச காரியம் என்ன, ஞானஸ்நானம் இல்லையா. நம்பர் 2, 3 வேகமா சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 2, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். மார்க் எழுதின 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம், 22வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து. ஆமென். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாத்தீங்கன்னா, லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 13 ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப அந்த 2 வசனம் எல்லாம் நிறைய வசனம் சொல்ல முடியும், உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன். அப்படின்னா இப்ப இயேசு 2வது என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை அனுசரிச்சிருக்கிறார். பரிசுத்த ஆராதனை ஓய்வு நாள் என்ன செஞ்சிருக்கிறாரு, இப்ப மார்க் 1ல வாசிச்சோம், அவர் ஒரு ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து. லூக்கா 13ல வாசிக்கிறோம், அவர் ஒரு ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து. அப்படின்னா
இரண்டாவது இயேசு என்ன செய்திருக்கிறார்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளை அவர் அனுசரிச்சிருக்கிறார் இல்லையா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளை அனுசரிச்சிருக்கிறார். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி சபையில சொல்லி என்ன சொன்னா, ஞாயிற்றுக்கிழமையை அனுசரிக்கிறது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கான அடையாளம். எசேக்கியேல் சொல்றாரு, இது எனக்கும் என் ஜனங்களுக்கும் உள்ள அடையாளம்ன்றார். நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்கான அடையாளமே எது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை அனுசரிப்பது இல்லையா? எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம், எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. எசேக்கியேல் 20:12. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? கட்டளை இட்டிருக்கிற. அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அனுசரிப்பது ஒரு ஆண்டவர் நான் இயேசுவுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம். அடையாளம் இருந்தா ஆசீர்வாதங்கள் அதிகம். அடையாளம் போச்சுன்னா ஆசீர்வாதமே போயிட்டு. நீ யாத்திராகமத்தில் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க வீட்டுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? அந்த பஸ்க ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த ரத்தத்தை என்ன செய்வாங்க? கதவை நிலைக்காலிகள்ல தெளிப்பாங்க. இது இஸ்ரவேல் வீட்டுக்கான ஒரு அடையாளம் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லுவா, நைட்ல சங்கார தூதன் என்ன செய்வான்? வருவான். உன் வீட்டை பார்த்த உடனே நீ ஜெபம் பண்றியா, நீ பைபிள் படிக்கிறியா, நீ சோத்திரமையா, அதையெல்லாம் பார்க்க சங்காரத்தை என்ன பார்ப்பான்? வெளியில இருந்து பார்ப்பான். உன் வீட்டுல அடையாளம் இருக்கா? உங்க வீட்டுல அடையாளம் இருக்கா? அடையாளம் இருந்தா பாப்பான், இது யார் வீடு? இஸ்ரவேலன் வீடு. நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த வீட்டை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு அவன் அடுத்த வீட்டுக்கு போவான். அப்ப அந்த வீட்டுல என்ன இருக்காது? ரத்தம் இருக்காது. அப்ப அடையாளம் இல்லாத வீடு என்ன வீடு? எகிப்தியன் வீடு. அடையாளம் இருக்கிற வீடு என்ன வீடு? இஸ்ரவேலுடைய வீடு. சங்கார தூதன் எந்த வீட்டுக்கு வாதைய அனுப்பணும் அப்படின்னா அடையாளம் இல்லாத வீட்டுக்கு தான் வாதைய அனுப்பனே ஒழிய அடையாளம் கிட்ட இருக்க வீட்டை கிட்ட என்ன செய்யக்கூடாது? நெருங்கவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அடையாளம் நமக்கு இருக்குதுன்னா அதுல ஒரு அடையாளம் என்ன அடையாளம்? நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அனுசரிப்பது நான் ஒரு ஆண்டவரே பிள்ளை என்பதற்கான சிறந்த அடையாளம். இந்த அடையாளம் இருக்கிற வரைக்கும் தான் ஆண்டவராலே நமக்கு என்ன வராது? ஆபத்து இல்லை. ஆபத்தை தடுக்கிறவர் ஆண்டவர். அவரே ஆபத்தை அனுப்புவார். நம்ம பிசாசு எந்த அளவுக்கு ஆபத்து அனுப்பும் நமக்கு? ஆபத்தை தடுக்கிறவர் யாரு? ஆண்டவர் இல்லையா? உன் பக்கத்துல 1000 பேரும் உன்னை வலது 10,000 பேர் விழுந்தாலும் தீங்கு என்ன செய்யாது? சட்டையின் மறைவில் என்ன செஞ்சிருக்க? உன்னை மறைச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்றான். இப்ப பாதுகாக்கிறவரே நமக்கு ஆபத்தை அனுப்புனா அழிக்கிறவன் எவ்வளவு ஆபத்தை அனுப்புவான் இல்லையா? அப்ப ஏன் ஒரு குடும்பம் பாதிக்கப்படுகிறது? அப்ப ஏன் ஆண்டவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் அவர் அனுசரிச்சா அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம். அப்ப நான் ஞாயிற்றுக்கிழமை போய் ஆண்டவரை உட்கார்ந்து தேவ சமத்தை ஆராதிக்கிற பத்தியா, அதுதான் நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்காக சிறந்த அடையாளம். இந்த அடையாளம் இருந்துச்சுன்னா ஆண்டவராலையும் ஆபத்து வராது, பிசாசுனாலையும் ஆபத்து வராது. ஆமென். இந்த அடையாளம் போயிடுச்சுன்னா ஆண்டவராலையும் ஆபத்து வரும், பிசாசுனாலையும் ஆபத்து வரும். ஒரு பிசாசான ஆபத்து வந்து நம்மள தாங்க முடியலையே, இப்ப ஆண்டவருடைய ஆபத்து வந்து எப்படி இருக்குன்னா அது பயங்கரமா இருக்கும். ஆமென். அப்ப அந்த ஆபத்து அப்ப ஏன் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஏன் ஒரு அனுசரிச்சு காட்டுறா? நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதுக்கு இயேசு என்ன செய்யறாரு? தேவனே என்ன செய்யறாரு? அந்த அடையாளத்தை காட்டுறாரு. என்னன்னு? தேவனே நான் ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு அடையாளத்தை காட்டுவாருன்னா தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எவ்வளவு பெரிய அடையாளத்தை காட்ட வேண்டியது இருக்கிறது இல்லையா? நீங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம ஒருவேளை நம்ம கிறிஸ்தவம் வெளியில தெரிஞ்சிருச்சுனாக்க ஞாயிற்று நம்ம ஒருவேளை போகாம வச்சுக்கோங்க, அவங்களே கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நம்ம ஏன் ஞாயிற்று நீ கோயிலுக்கு போலையா? ஞாயிற்று நம்ம சர்ச்சுக்கு போயிடுவே, நீ போலையா நீ அப்படின்னு என்ன செய்வாங்க? இப்ப அவங்களுக்கே தெரியுது. என்ன தெரியுது? நான் ஒரு ஆண்டுடைய பிள்ளைங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போயிடணும், கோயிலுக்கு போயிடணும் இல்லையா? அப்படி போனா அவனே கேட்கிறான், அப்ப ஆண்டவர் எவ்வளவு கேட்பாரு? அப்ப 2வது இயேசு என்ன ஃபாலோ பண்ணிருக்கிறான்? செஞ்சது என்ன? பரிசுத்த ஆராதனை ஓய்வு நாளை அனுசரித்தார். அப்ப நம்ம தேவன் 127 எழுதப்பட்ட மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும்? பரிசுத்த ஆராதனை ஓய்வு நாளை அனுசரித்திருக்கணும். அப்படின்னா இந்த 2 காரியம் இருக்கு. நம்பர் 3 லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம்
21வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 3:21 பாத்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில். அப்ப 3வது இயேசு செஞ்சது என்ன? ஜெபம் பண்ணு. என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணு. இந்த இயேசு என்ன செய்திருக்கிறார்னா ஜெபம் பண்ணி இருக்கிறார் இல்லையா? மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இந்த ஜெபத்தை எப்ப பண்றாருன்னு பாருங்க. இந்த ஜெபத்தை எப்ப பண்றாரு பாருங்க. 35வது வசனத்தை பாருங்க. மார்க் 1:35 நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமென். அப்ப ஜெபத்தை எப்ப வேணாலும் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா எப்ப பண்ணணும்னா அதிகாலையில ஜெபிக்கணும். அப்ப இயேசு செய்த 3வது காரியம் என்னன்னா, அவர் அதிகாலையில ஜெபம் பண்றார். ஆமென். எனக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்லுகிற எத்தனை வீட்டுல அதிகாலையில ஜெபம் இருக்குதுன்னு கேட்டா நமக்கு தெரியாது. கிறிஸ்தவங்களா இருக்கிற எத்தனை வீடுகளில அதிகாலை என்ன செய்யுது? ஜெபம் நடக்குது அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் காலை எழும்பி உட்கார்ந்து பயபக்தியோட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ரெண்டு வரி பாடி இல்ல ஜெபிச்சு அந்த ஜெபத்தோட ஏறெடுக்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஜெபம் எங்க வீட்டுல இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா எவ்வளவு பேர் ஆமாங்க அப்படின்றத என்னைக்கான ஒரு நாளைக்கு தவறது ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யலாம்? தவறலாம் இல்லையா? சந்தர்ப்பம் ஏதோ ஒரு சம்படி ஏதோ ஒரு காரணம். ஆனா ரெகுலரா ஒரு தேவனுடைய பிள்ளைங்க வீட்டுல என்ன இருக்குன்னா அதிகாலை ஜெபம் இருக்கணும். அதிகாலை ஜெபம் அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது. அதிகாலை ஜெபம் அவ்வளவு ஆசீர்வாதக்கூடியது இல்லையா? நாம இந்த ஏத்தாமத்தை முதல்ல வாசிச்சோம் இல்லையா? ஜனங்க சாயங்காலம் இருந்து அந்த எகிப்தியர் கொண்டு அவ பயன்பட்டு வராங்க. ஆனா ஆண்டவர் எப்ப கிரியை செஞ்சார்னா கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் தேவன் என்ன செஞ்சாராம்? தேவன் அக்னி ஸ்தம்பத்துல இருந்து எதை பார்த்தாரா? எகிப்தின் சாணியை பார்த்தாராம். அவரை கேட்கணும், ஏங்க நேத்துல இருந்து சாயங்காலம் இருந்து என்ன பண்ணின்னு வரான்? அவன் புடவை துரத்தின வரான். இவன்லாம் அப்படியே நடுங்கி எப்ப என்ன ஆகும் அவ்வளோ பயந்து ஓடுறான். அப்பெல்லாம் நீங்க பாக்கலையா? அப்பையெல்லாம் பாக்கலையா? எப்ப பாக்குறாராம்? அதிகாலை. அதிகாலையில ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப எஃபெக்ட் உள்ள ஜெபம். அந்த அதிகாலை ஜெபம் என்ன செய்யும்? எதிரியை அழிக்கும், நம்மளை ஆசீர்வதிக்கும். எதிரியை அழிக்கப்படணும்னு சொன்னாலும் நான் ஆஸ்வதிக்கப்படணும்னு சொன்னாலும் நாம் யாரா இருக்கணும்னா அதிகாலையில ஜெபிக்கிறவங்களா இருக்கும். அப்ப அதிகாலை அப்படின்றது நம்ம 3 மணி நேரம் சொல்லலாம் இல்லையா? அது கிழக்கு வெளுத்து வர ஜாமன்னா அது விடிவெளி நட்சத்திரம் என்ன செய்யணும்? உதிக்கிறது விடிய அதிகாலை. சரியா? உங்களுக்கு எல்லாம் விடிவெளி நட்சத்திரம் தெரியாது. அதிகாலை பார்த்தா 3 மணிக்கு ஒரு வெள்ளி முளைக்கும். எங்க வரைக்கும் எவ்வளவு பேருக்கு அது வெள்ளி முளைக்குன்னு கேட்டா தெரியல இல்லையா? அது வெள்ளி கிழக்கு என்ன செய்யும்? வெள்ளி முளைக்கும். அந்த வெள்ளி முளைக்கிறதா அதிகாலை நேரம். அது எப்ப முளைக்கும்னா கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலதான் என்ன செய்யும்? அந்த வெள்ளி முளைக்கும். அதுதான் அதிகாலை நேரம். நீங்க 3 மணிக்கு எந்திரிக்க வேணாம், 4 மணிக்கு எந்திரிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்காவது நம்ம வீட்டுல ஜெப சத்தம் கேட்கலன்னா நம்ம வீட்டுல சத்துருவும் அழியாது, நம்மளும் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. இப்ப ஏன் இயேசு இதெல்லாம் மாடலா வச்சுட்டு போயிருக்கிறான்? ஜெபிக்கவே அவசியம் இல்லாத யாருன்னா இயேசு இல்லையா? ஜெபிக்கிறதுக்கு அவசியமே இல்லாதவர் யாருன்னா அவர் தான் இயேசு. ஆனா அப்பேற்பட்டவரே அதிகாலையில இருந்து ஜெபிக்குவார்னு சொன்னா அப்ப நம்மளா ஜெபிக்க வேண்டியவர்கள் இல்லையா? நம்மளா ஜெபிக்க வேண்டியவர். அப்ப நம்மளா எப்ப இருந்து ஜெபிக்கணும்? அப்ப அந்த அதிகாலை அந்த ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்ப அந்த 3வது இந்த கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும்? அதிகாலையில ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கணும். இதை உங்க மனைவி பார்த்திருக்கணும், இதை உங்க பிள்ளைகள் பார்த்திருக்கணும், இதை உங்க பேர பிள்ளைகள் பார்த்திருக்கணும் இல்லையா? இப்ப யோப தேவன் அப்படி ஆஸ்வதிச்சார் இல்லையா? அந்த யோப ஆண்டவர் யோப போல எங்களை ஆஸ்வதியம் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா யோப என்ன செஞ்சா? அவரும் அவர் பிள்ளைகளும் அதிகாலையில ஒவ்வொருவருக்காக என்ன செய்வாராம்? ஒருவேளை எங்க பிள்ளைங்க தெரியாம தேவனை தூசித்திருக்கலாம், ஒருவேளை தெரியாம என்ன பண்ணிருக்கலாம்? தூசித்திருக்காங்க. எல்லாரையும் வர சொல்லுவாராம். யார? அவன் கல்யாணம் பண்ணி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான். அத்தனை பேரையும் வர சொல்லி என்ன செய்வாராம்? காலையில ஜெபத்தை ஏறெடுப்பார். அப்ப ஏன் அந்த அதிகாலை ஜெபிக்கிற வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு. ஆமே. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், அது என்ன பண்ணி கொடுப்போம்? பையனை மோரிய மலையில பலி செலுத்தினார் இல்லையா? ஆபிரகாம் எப்ப எழுந்தாரு? அதிகாலையில எழுந்தார்.
அதிகாலையில எழுந்தான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மூணாவது காரியம் என்னன்னா, அதிகாலையில எழும்பணும். அதிகாலையில எழும்பணும். முதல்லாம் பெண்களுக்கு ஒரு பழக்கம். என்ன பழக்கம்? பின்தூங்கி முன்னெழுவது பழக்கம். இன்னைக்கு முன்தூங்கி பின்னெழுவதான் போயிடுச்சு இல்லையா? இது அப்படியே ரிவர்சல் ஆகி போச்சு இல்லையா? இது எவ்வளவு நேரத்துக்கு படுக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பயங்கர டயர்டா இருக்கு அப்படின்னு படுத்துறாங்க இல்லையா? எப்ப எழுந்திருக்கா காலை எல்லாம் எழுந்து எல்லாம் மேல முடிச்சு ஒரு 7-7:30 மணிக்கு அப்படி பொறுமையா அப்படி எழுந்து உட்கார்ந்து அப்படிதான் பிரச தேடுவாங்க இல்லையா? இல்ல நிறைய பேர் டீ குடிச்சிட்டு பிரச தேடுறாங்க, நிறைய பேர் டீ குடிக்கிறதுக்கு பிரச தேடுறாங்க. எப்போ 7 மணிக்கு இல்லையா? ஆனா காலம் என்ன காலம்? பின் தூங்கணுமா முன் எந்திரிக்கணும் இல்லையா? பின் தூங்கி முன்னேறணுமா? அப்ப ஒரு வீட்டுல அதிகாலையில ஜெபிக்கிற ஜெபம் இல்லைன்னா அந்த குடும்பம் சத்துருவின் தாக்குதலில் இருந்து தப்பிக்கவே முடியாது. அதிகாலையில நான் சொல்றேன், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு வசனம் சொல்றேன், சீக்கிரம் ஜெபத்தை முடிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல எலிசாவை படித்து என்ன செய்யறார் அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்படுது? 14வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் காலத்திலே வந்து பட்டணத்தை சூழ்ந்து வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து, இங்க 2 பேரும் அழகா எழுதிருக்காங்க பாருங்க. ஒருத்தன் யாருன்னா காலையில எழுப்பி வேலையை செய்ய ஆரம்பிக்கிற ஆளு, ஒரு ஆளு அதிகாலை எழுப்பி ஜெபிக்கிறாள். பாத்தீங்க இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவன், நம்ம என்ன செய்வோம்னு சொல்றான். ஒரு ஆள் எங்க செய்யறான்? காலையிலே வேலை செய்ய வெளியில போனான் இல்லையா? அடுத்த ஆளு வேலை செய்யாம அதிகாலையில வீட்டை ஜெபிச்சான். வேலை செய்யக்கூடாதெல்லாம் வேலை கட்டாயம் நம்ம செய்யணும். எல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அத்தனையும் நம்ம தான் செய்யும். நம்ம செய்ய வேண்டியது இருக்குது, நம்ம செய்வதை நம்ம தான் செய்யும். ஆமே, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா உன் வீட்டுல முதல் வேலை என்ன வேலை? எத்தனை வீட்டுல அதிகாலையில ஜெபிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? மற்ற எந்த வேலையும் இருக்கட்டும், எவ்வளவு அவசரம்னா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஜெபம், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்னு சொல்லி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிச்சுட்டு வேலையை ஆரம்பிக்கிற வீடுகள் எத்தனை அப்படின்னு கேட்டா எவ்வளவு பேரு இருப்பாங்க நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுது? அதிகாலையில கர்த்தரை தேடணும். அதிகாலையில் நம்ம தேவ சபத்துல ஜெபிக்கணும் இல்லையா? அப்ப அந்த 3 காரியமும் யார் செஞ்சிருக்கணும்? நிறைய காரியம், பட் இன்னைக்கு நமக்கு தேவை 3. ஒன்னு என்ன? ஞானஸ்நானத்தை முக்கியத்துவப்படுத்தினார் இயேசு இல்லையா? நம்ம 2 என்ன? பரிசுத்த ஓய்வு நாளை முக்கியத்துவப்படுத்தினார் இயேசு இல்லையா? நம்பர் 3 என்ன? அதிகாலையில் ஜெபிக்கிறதை முக்கியத்துவப்படுத்தினார். இது 3ஐயும் யார் செஞ்சிருக்கணும்னா, 128ஆம் சங்கீதம் எழுதப்பட்ட அந்த நபர் செஞ்சிருக்கணும். அதான் அப்படி சொல்ற. என்ன சொல்றா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். அப்ப இந்த 3 யார் செஞ்சா? இயேசு செஞ்சா. இந்த 3 யார் செஞ்சிருக்கணும்? இந்த தேவனுக்கு பயப்படுற மனுஷன் செய்திருக்கணும். அதனாலதான் அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. ஆமே, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. இன்னைக்கு நம்ம குடும்பங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும். இப்ப நம்ம உங்க குடும்பம் மட்டும், உங்க பின்னாடி வரக்கூடிய குடும்பங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா இந்த காரியம், இந்த 3ஐயும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அடித்தளமா வச்சுட்டு போனோம், ஒரு பாதையா வச்சுட்டு போகணும். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பழக்கம் கற்றுக் கொடுக்கணும்? அது என்ன வேணா பண்ணட்டும், காலையில எழும்புற பழக்கத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம நினைக்கிறோம், ஐயோ புள்ள அசந்து தூங்கட்டும். எப்ப தூங்குறது? பிள்ளை எப்படி இருக்குதான்? அசந்து என்ன பண்ணுது? கொஞ்சம் அசந்து தூங்குது. பிள்ளை பாசம், எதுக்கு பாசம் காட்டணும்? அதுக்குதான் பாசத்தை காட்டணும். ஆமே, ஆண்டவருடைய காரியம் வரும்போது பாசமெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடணும். ஆண்டவன் காரியம் வரும்போது பாசமெல்லாம் தூக்கி ஓர வச்சிடணும். ஆண்டவருடைய காரியத்தை நீ அழகா கற்றுக் கொடுத்துட்டுனா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அவ்வளவு செழிப்பாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொன்னா, பாசோன்ற ஒரு போர்வையில அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய வயசுல கற்றுக் கொடுக்கறது இல்லை இல்லையா? இப்போ இவன் சொன்னா கேட்பான் இல்லையா? இன்னும் 2 வருஷமா சொன்னா கேட்பான்றீங்க. ஒரே ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். போயிட்டு வாங்க அப்படி போய் டாட்டா கட்டி போயிட்டே இருப்பான். சரியா? ஒருவேளை அவங்க அப்பா கதை முறைச்சாடி அப்படி கூட திரும்பி பார்ப்பான். அவங்க அம்மா சொன்னாக்கா அவன் காதலே வாங்க மாட்டான், போயிட்டே இருப்பான். அது இப்பயே போய் நிக்கலாம் ஒரு வேலை இல்லையா? ஆனா விளக்கு ஏன் நான் சொல்ல வரேன்னா,
சிம்மல வளையாத கம்பல் என்ன செய்யாது, வளைக்க முடியாது. இப்ப நீ கற்றுக் கொடுக்கிற பாடம் இன்னைக்கு அவனுக்கு கஷ்டமா தெரியலாம், ஆனா நாளைக்கு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும், அன்னைக்கு மட்டும் எங்க அப்பா இப்படி சொல்லி கொடுக்கலாம் என் வாழ்க்கை என்ன இருக்கும், இவ்வளவு மோசமா போயிருக்கு. இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு தெரியும் இல்லையா? கொஞ்ச நாளைக்கு மட்டும் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, 10வது 12 ரிசல்ட் வந்துச்சு இல்லையா? கொஞ்சம் பிள்ளைங்களை பயங்கர அப்படியே குசியாச்சுங்க இல்லையா? கொஞ்சம் பிள்ளை சரி பரவாயில்ல அப்படின்னு ஏதோ இருந்துச்சுங்க. கொஞ்சம் பிள்ளைங்க அழுதுச்சுங்க இல்லையா? 3 பிள்ளையும் ஒரே பாடம் தான், எல்லாருக்கும் ஒரே புக்கு தான் இல்லையா? ஒரு பிள்ளை என்னாச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படி குதிக்குது இல்லையா? உடனே ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்குது, எங்கன்னு மார்க்களை வைக்குது, என்னென்னமோ வைக்குதுங்க. ஒரு பிள்ளை சரி பரவாயில்ல விடுமா ஒண்ணு அப்படின்னு சொல்லிடுதுங்க. ஆனா ஒரு பிள்ளை உட்காந்து அழுதுன்னு உட்காந்துக்கு இல்லையா? 3க்கும் ஒரே பாடம் தான், ஒரே வாத்தியார் தான், ஒரே ஸ்கூல் தான் இல்லையா? இந்த வாத்தியார் இந்த பிள்ளைய போட்டு படினும் போது இந்த முதல் மார்க்கா குதிச்சுட்டு பாரு, அந்த பிள்ளை ஏதோ சொல்றாரு, நம்ம சங்கடப்பட்டு கூட என்ன பண்ணிருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? கொஞ்சம் சுமாரா எடுத்தது திட்டினாட்டு என்ன பண்ணிருக்கோம், பாதி சொன்னா பாதியாவது செஞ்சிருக்கோம். இந்த அழுது உட்காந்து பத்தியா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு போயிருக்கோம். அன்னைக்கு அந்த பிள்ளை எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இன்னைக்கு உட்காந்து அழுதுன்னு உட்காந்து இல்லையா? அத போல இன்னைக்கு அவன் மேல அழலாம், அழுதா கூட விடக்கூடாது, அழுதா கூட இதெல்லாம் நினைக்கிறேன் எதுக்கையா நீ வந்த அப்படின்னு இல்லையா? பரவாயில்ல சரியா, பரவாயில்ல இல்லையா? இதுக்குதான் வந்ததே அதுக்குதானே சரியா, வந்ததே அதுக்குதான் சரியா? அவங்களுக்கு வந்ததே உங்களுக்கு வச்சுக்கோ சரியா? அப்ப அவன் அழுதா கூட என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. உட்காருனா உட்கார்ந்துடணும் இல்லையா? காலையில 7 மணி எழும்பிடணும், காலையில எழும்பி உட்கார வச்சு என்ன பண்ணிடணும், முட்டி போட வச்சிடணும். முட்டி போட வச்சு தோத்திரம் பண்ண, அவன் அழுத கூட தோத்திரம் பண்ணட்டும், இந்த திட்டின கூட தோத்திரம் பண்ண பண்ணு இல்லையா? இந்த பழக்கத்தை இன்னைக்கு நம்ம விதைச்சிட்டோம்னா இந்த விதை ஒரு நாளைக்கு முளைச்சு என்னமா வரும், மரமா வரும் இல்லையா? அந்த மரமா வரும்போதுதான் அவனுக்கு தெரியும், அன்னைக்கு எங்க அப்பாவை எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, அப்படி சொல்லாம விட்டு இருந்தாங்கன்னா நாங்க ஒண்ணுமே இல்லாம போயிருப்போம். அன்னைக்கு அவங்க சிரமப்பட்டு கொஞ்சம் நெருக்கி எங்களை படுத்ததுனாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறோம். இந்த பிள்ளைகளை பின்னாடி நல்லா இருக்குன்னா இன்னைக்கு அதை போட்டு நெருக்கணும். ஆமே. அப்ப அதிகால ஜபத்தை என்ன பண்ணிடணும், எழுப்பிடணும் இல்லையா? அது எழுமனா கூட தட்டி உட்கார தண்ணி ஊத்தியாவது எழுப்பி உட்கார வச்சிடணும் இல்லையா? சரி, அதுங்க எழுப்புனா தண்ணி ஊத்தி உட்கார வைக்கலாம், நீங்க எழுப்புனா உங்களை தண்ணி ஊத்து, உங்களை யாரு தண்ணி ஊத்துறது இல்லையா? அப்ப நமக்கு என்ன வரணும், காலையில எழும்பி இல்லையா? இந்த 3 காரியமும் கர்த்தருக்கு தீர்க்கமா சொல்லணும். இத 3ஐயும் இந்த குடும்பம் ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா இந்த 128 சங்கீதம் அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இந்த எலிசா பாருங்க, காலையில அழகா ஜோமணி இருக்கிறான். எவ்வளவு பேர் அவன் அழிக்க வந்தாங்க, கிட்ட கூட நெருங்க முடியும், ஏன் தெரியுமா? அதிகால ஜெபிக்கிறவனுக்கு தான் எதிரிய அழிப்பாரு, நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். எதிரிய அழிக்கிற நேரம் அதிகால நேரம், நம்மளை ஆசீர்வதிக்கிற நேரம் அதிகால நேரம். இதை விளங்கிக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதிகால எழும்பு இருக்கும், என்ன இருக்காது, தடையும் இருக்காது, தயக்கமும் இருக்காது. ஆமே. அப்ப அதனுடைய காரணம் இவனுக்கு புரியாம இருக்கலாம், நமக்கு புரியுது இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? நீங்க முதல்ல எழும்புங்க, அதுக்கு மேல தேவன் கிரியை செய்வாரு, அவங்க தானா எழும்புவாங்க. ஆமே. ஆனா நம்மளே எழும்பி உட்காராத, நீ பெட்ஷீட்டை 3 எழுத போட்டுட்டு கட்டவளை பெட்ஷீட்டை பிடிச்சி அப்படி இழுத்து பிடிச்சி தூங்கின்னு நீ எழுந்து ஜெபம் பண்ணாங்க, அவன் ஜெபம் பண்ண மாட்டான் இல்லையா? நம்ம பிள்ளைகள் ஃபாலோ பண்ணணும். ஆமே. இந்த 3 காரியமும் கட்டாயமா 128 சங்கீதத்துல முதல் மனிதன் ஃபாலோ பண்ணி இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், அந்த கூட எப்படி இருக்குன்னா ஒரு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்குது. அந்த 3 தலைமுறையும் 4 தலைமுறைக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை அந்த ஒரு மனிதன் வச்சது காரணம் என்ன தெரியுமா? இதை ஃபாலோ பண்ணா, இதை நம்மளும் செஞ்சுட்டோம்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய 4 தலைமுறைகள் எப்படி இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவரா இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். உடைய சன்னிதானத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் மனைவிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவன் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவன் பேர பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். 4 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படுறத உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேல் சமாதானத்தை காண்பான்னு சொல்றான். 4 தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த 4 தலைமுறைக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சுன்னா, அந்த ஒரு மனிதன் ஒரு தகப்பனை வச்சுதான் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆபிரகாமை வச்சுதான் இஸ்மாவேல தேவன் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமுக்கு பிள்ளை இருந்ததனால இஸ்மாவேல ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு நம்மள தேவன் ஆசீர்வதிக்கணும்னா நமக்கு முன்னோர்களுக்கு தகப்பன்
நல்ல ஒரு தகப்பனா இருந்திருக்கணும். நம்ம பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும். தேவனுக்கு பயப்படக்கூடிய மனிதர்கள் நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு பின்னாடி வர 4 தலைமுறை வரைக்கும் தேவன் ஆஸ்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனா இதை நம்ம செய்யாம போயிட்டோம்னா நம்ம 4 தலைமுறை பாதிக்கும். நான் மட்டும் பாதிக்கிறதில்லை, எனக்கு பின்னாடி வருகிற 4 தலைமுறை பாதிக்கும். அந்த முதல் மனிதன் மட்டும் இதை செய்யாம போயிட்டு இருந்தா அந்த பின்னாடி வருகிற 4 தலைமுறையும் பாதிச்சிருக்கும். 4 தலைமுறையும் பாதிச்சிருக்கும். ஆனா ஞானமுள்ள அந்த மனிதன் சரியான கதை ஃபாலோ பண்ணாரு. 4 தலைமுறைக்கு ஆஸ்வத்தை வச்சுட்டு போயிட்டார். இன்னைக்கு நீங்களும் சரியானபடிக்கு ஃபாலோ பண்ணி நம்முடைய பிற்கால சந்ததிக்கு ஒரு பெருத்த ஆஸ்வத்தை வைக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல நாங்கள் இப்படிப்பட்ட அந்த 3 காரியங்களும் செய்யாம இருந்திருந்தா எங்களை தயவாய் மன்னியும். இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க இந்த 3 செய்ய முடியும்னா நாங்களும் செய்யணும்னு தான் இதை எழுதி வச்சிருக்கிறீங்கப்பா. நாங்களும் இதை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய 4 தலைமுறைகளும் பின்னாடி வரக்கூடிய பின்னாடி இருக்கிற 4 தலைமுறைகள் எங்க மூலமா ஆசிர்வதிக்கப்படணும். எங்க பிள்ளைகள் மூலமா அவர்களுக்கு பின்னாடி வர 4 தலைமுறைகளும் ஆசிர்வதிக்கப்படணும். எங்க சந்ததிகளே ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் மாறணும் சாமி. அதுக்கு நான் முதல் விதையா இருக்கிறேன். நான் ஒரு முதல் விதையா நான் இருக்கிறேன்ப்பா. நான் இதை ஃபாலோ பண்றேன், நான் இதை பின்பற்றுகிறேன். எனக்கு பின்னாடி 4 தலைமுறை ஆஸ்வதிக்கப்படட்டும். என் பிள்ளைகளை பின்பற்ற வைக்குவேன், அவங்களுக்கு 4 தலைமுறை ஆசிக்கப்படட்டும். அந்த சந்ததியில வருமானம் எங்க தலைமுறை தலைமுறையும் தலைமுறை தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாகவே இருக்க நான் ஒரு முதல் விதையை இன்னைக்கு நான் எடுக்கிறேன்ப்பா. நான் முதல் விதையை எனக்கு விதைக்கிறப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தும் 128 எழுதப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்பங்களுக்கு நீங்க தந்து இவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் தயவும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே நன்றிகளை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. சகல துதிகர மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.